சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை டிசம்பர் 14, 2025. தலைப்பு: கடவுள் மனிதனை காப்பவர். கோல்டன் உரை. மத்தேயு: நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக்கொண்டால், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்பமாட்டாரென்று நினைக்கிறாயா? பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம். உன்னதமானவரின் மறைவிலிருக்கிறவன் சர்வவல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமுமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்திக் கொண்டு போவார்கள். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மறுஉத்தரவு அருளிச் செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இராஜாக்கள். கர்த்தர் எலியாவை சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப் போகிறபோது, எலியா எலிசாவோடே கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 50 பேர் போய் தூரத்திலே பார்த்து கொண்டு நின்றார்கள். அவர்கள் இருவரும் யோர்தான் கரையிலே நின்றார்கள். அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான். அது இருபக்கமாக பிரிந்தது. அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கரைக்கு போனார்கள். அவர்கள் அக்கரைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்குச் செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்திலுள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில், இதோ அக்கினிரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு இரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து, எலியாவின் தேவனாகிய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாக பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே, எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கியிருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கி,
பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ, எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பாழ்நிலம் என்றார்கள். அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி ஆரோக்கியமாயிற்று. சங்கீதம். தேவனுடைய இரதங்கள் 10,000ங்களும் 1000,000ங்களுமாயிருக்கிறது. ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனாயிலிருந்தவண்ணாமாய் அவைகளுக்குள் இருக்கிறார். யாத்திராகமம். வழியில் உன்னை காக்கிறதற்கும், நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய்ச் சேர்க்கிறதற்கும், இதோ, நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்கக் கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். இராஜாக்கள். அக்காலத்தில் சீரியாவின் ராஜா இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி, இன்ன ஸ்தலத்திலே பாளையமிறங்குவேன் என்று தன் ஊழியக்காரரோடே ஆலோசனை பண்ணினான். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி, இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து, தனக்கு குறித்துச் சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து, இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தினிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி, அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாயிருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படியில்லை, என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலிருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். அப்பொழுது அவன், நான் மனுஷரை அனுப்பி அவனை பிடிக்கும்படி நீங்கள் போய் அவன் எங்கே இருக்கிறான் என்று பாருங்கள் என்றான். அவன் தோத்தானில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் இரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் இராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில், இதோ, இராணுவமும் குதிரைகளும் இரதங்களும் பட்டணத்தைச் சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ, என் ஆண்டவனே, என்ன செய்வோம் என்றான். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடிருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடிருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ, எலிசாவைச் சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் இரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில், எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்பொழுது எலிசா அவர்களை நோக்கி, இது வழி அல்ல, இது பட்டணமும் அல்ல, என் பிறகே வாருங்கள், நீங்கள் தேடுகிற மனுஷனிடத்தில் நான் உங்களை வழிநடத்துவேன் என்று சொல்லி அவர்களைச் சமாரியாவுக்கு அழைத்து கொண்டு போனான். அவர்கள் சமாரியாவில் வந்தபோது எலிசா, கர்த்தாவே, இவர்கள் பார்க்கும்படிக்கு இவர்கள் கண்களை திறந்தருளும் என்றான். பார்க்கும்படிக்கு கர்த்தர் அவர்கள் கண்களை திறக்கும் போது, இதோ, அவர்கள் சமாரியாவின் நடுவே இருந்தார்கள். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். அதற்கு அவன், நீர் வெட்ட வேண்டாம், நீர் உம்முடைய பட்டயத்தாலும் உம்முடைய வில்லினாலும் சிறையாக்கிக் கொண்டவர்களை வெட்டுகிறீரோ? இவர்கள் புசித்து குடித்து
தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போகும்படிக்கு அப்பமும் தண்ணீரும் அவர்களுக்கெதிரில் வையும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்துக்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்திலே அப்புறம் வரவில்லை. ஏசாயா. அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை இரட்சித்தார். அவர் தமது அன்பினிமித்தமும் தமது பரிதாபத்தினிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களிலெல்லாம் அவர்களை தூக்கிச் சுமந்து வந்தார். கர்த்தாவே, நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமாயிருக்கிறீர். இது பூர்வ காலமுதல் உம்முடைய நாமம். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். மனிதனை படைத்த தெய்வீக மனம் தனது சொந்த உருவத்தையும் சாயலையும் பராமரிக்கிறது. வேதங்கள் கடவுள் எல்லாவற்றிலும் இருக்கிறார் என்பதை குறிக்கின்றன. இதிலிருந்து தெய்வீக மனம் மற்றும் அவரது கருத்துக்களைத் தவிர வேறு எதுவும் யதார்த்தத்தையோ அல்லது இருப்பையோ கொண்டிருக்கவில்லை என்பது தெளிவாகிறது. கடவுள் ஆவி என்றும் வேதங்கள் அறிவிக்கின்றன. எனவே ஆவியில் எல்லாம் இணக்கம், எந்த முரண்பாடும் இருக்க முடியாது. எல்லாம் வாழ்க்கை, மரணம் இல்லை. கடவுளின் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அவரை வெளிப்படுத்துகின்றன. பண்டைய தீர்க்கதரிசிகள் தங்கள் தொலைநோக்கை ஆன்மீக, உடலற்ற நிலைப்பாட்டில் இருந்து பெற்றனர். தீமையை முன்னறிவித்து உண்மையை புனைகதை என்று தவறாக கருதுவதன் மூலம் அல்ல, உடல் மற்றும் மனித நம்பிக்கையின் அடிப்படையிலிருந்து எதிர்காலத்தை முன்னறிவிப்பதன் மூலம். மனித தத்துவம் கடவுளை மனிதனைப் போல ஆக்கியுள்ளது. கிறிஸ்தவ அறிவியல் மனிதனை கடவுளைப் போல ஆக்குகிறது. முதலாவது பிழை, பிந்தையது உண்மை. மெட்டாபிசிக்ஸ் விஷயங்களை எண்ணங்களாக தீர்க்கிறது. மேலும் ஆன்மாவின் கருத்துக்களுக்கு பதிலாக உணர்வு பொருள்களை பரிமாறிக்கொள்கிறது. இந்த கருத்துக்கள் ஆன்மீக உணர்வுக்கு முற்றிலும் உண்மையானவை மற்றும் உறுதியானவை, மேலும் அவை பொருள் உணர்வின் பொருள்கள் மற்றும் எண்ணங்களை விட இந்த நன்மையை கொண்டுள்ளன: அவை நல்லவை மற்றும் நித்தியமானவை. தேவதூதர்கள். மனிதனுக்கு கடத்தப்படும் கடவுளின் எண்ணங்கள், தூய்மையான மற்றும் பரிபூரணமான ஆன்மீக உள்ளுணர்வுகள், நன்மை, தூய்மை மற்றும் அழியாத தன்மை ஆகியவற்றின் உத்வேகம், அனைத்து தீமை, காமம் மற்றும் மரணத்தை எதிர்க்கிறது. கடவுள் தன்னை பற்றிய சிறிய எண்ணத்தை பெரியவர்களுடன் இணைப்பதற்காக கொடுக்கிறார், அதற்கு ஈடாக உயர்ந்தவர் எப்போதும் தாழ்ந்தவர்களை பாதுகாக்கிறார். ஆவியில் பணக்காரர் ஒரு பெரிய சகோதரத்துவத்தில் ஏழைகளுக்கு உதவுகிறார். அனைவரும் ஒரே கொள்கை அல்லது தந்தையை கொண்டுள்ளனர், மேலும் தனது சகோதரனின் தேவையைக் கண்டு அதை வழங்குபவர். மற்றொருவரின் நன்மையில் தனது சொந்தத்தை தேடுபவர் பாக்கியவான். அன்பு மிகச்சிறிய ஆன்மீக கருத்துக்கு வலிமை, அழியாமை மற்றும் நன்மையை கொடுக்கிறது. இது மொட்டு வழியாக மலர் பிரகாசிப்பது போல அனைத்திலும் பிரகாசிக்கிறது. கடவுளின் அனைத்து மாறுபட்ட வெளிப்பாடுகளும் ஆரோக்கியம், புனிதம், அழியாமை, எல்லையற்ற வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பை பிரதிபலிக்கின்றன. பழைய ஏற்பாடு தேவதூதர்களுக்கு, கடவுளின் தெய்வீக செய்திகளுக்கு வெவ்வேறு பணிகளை ஒதுக்குகிறது. மைக்கேலின் சிறப்பியல்பு ஆன்மீக வலிமை. அவர் பாவத்தின் சக்தியான சாத்தானுக்கு எதிராக பரலோக படைகளை வழிநடத்துகிறார், மேலும் புனித போர்களை எதிர்த்து போராடுகிறார். அன்பை ஊழியம் செய்வதன் எப்போதும் இருப்பதை உணர்த்தும் அமைதியான பணியை காபிரியேல் கொண்டுள்ளார். இந்த தேவதைகள் நம்மை ஆழங்களிலிருந்து விடுவிக்கின்றன.
கடவுளை புரிந்து கொள்வதன் மூலம் வலுவான நம்பிக்கை அல்லது ஆன்மீக வலிமை மல்யுத்தம் செய்து மேலோங்கும் துயரத்தின் நேரத்தில் உண்மையும் அன்பும் நெருங்கி வருகின்றன. அவரது பிரசன்னத்தின் காபிரியேலுக்கு எந்த போட்டியும் இல்லை. எல்லையற்ற, எப்போதும் இருக்கும் அன்பிற்கு, எல்லாம் அன்புதான், மேலும் எந்த பிழையும் இல்லை, பாவமும் இல்லை, நோயும் இல்லை, மரணமும் இல்லை. பிழையை அழிப்பவர் என்பது கடவுள், நல்லவர், ஒரே மனம் என்பதும், எல்லையற்ற மனதின் அனுமான எதிர் பிசாசு அல்லது தீமை என்று அழைக்கப்படுகிறது. மனம் அல்ல, அது உண்மை அல்ல. ஆனால் புத்திசாலித்தனம் அல்லது யதார்த்தம் இல்லாத பிழை என்பதும் மிகப்பெரிய உண்மை. இது மரண மனம் என்று அழைக்கப்படும் ஒரு விதி, தவறாக பெயரிடப்பட்ட பொருள். இது எல்லாவற்றையும் முரண்பாட்டிற்கு காரணமாகிறது. மனிதனுக்கு அவனது பரலோக தந்தை, சர்வ வல்லமையுள்ள மனம் வழங்கிய துணை செல்வாக்கு மற்றும் பாதுகாக்கும் சக்திக்கு கிறிஸ்தவத்தின் வரலாறு உயர்ந்த சான்றுகளை வழங்குகிறது. அவர் மனிதனுக்கு சோதனையிலிருந்து மட்டுமல்ல, உடல் துன்பங்களிலிருந்தும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள நம்பிக்கையையும் புரிதலையும் தருகிறார். கிறிஸ்தவ தியாகிகள் கிறிஸ்தவ அறிவியலின் தீர்க்கதரிசிகள். தெய்வீக சத்தியத்தின் உயர்த்தும் மற்றும் புனிதப்படுத்தும் சக்தியின் மூலம் அவர்கள் உடல் புலன்களின் மீது வெற்றியை பெற்றனர். இது அறிவியல் மட்டுமே விளக்கக்கூடிய வெற்றி. கடவுளின் வார்த்தையான தெய்வீக அறிவியல், பிழையின் முகத்தில் இருக்கும் இருளிடம், கடவுள் அனைத்திலும் எல்லாமுமாக இருக்கிறார் என்று கூறுகிறது. மேலும் எப்போதும் இருக்கும் அன்பின் ஒளி பிரபஞ்சத்தை ஒளிரச் செய்கிறது. எனவே நித்திய அதிசயம், எல்லையற்ற இடம் கடவுளின் கருத்துக்களால் நிறைந்துள்ளது, எண்ணற்ற ஆன்மீக வடிவங்களில் அவரை பிரதிபலிக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும் நேசிக்கிறாயா? இந்த கட்டளையில் நிறைய விஷயங்கள் அடங்கும். வெறும் பொருள் உணர்வு, வாசம் மற்றும் வழிபாடு அனைத்தையும் சரணடைவதும் கூட. இது கிறிஸ்தவத்தின் எல்தோராடோ. இது வாழ்க்கை அறிவியலை உள்ளடக்கியது, மேலும் ஆவியின் தெய்வீக கட்டுப்பாட்டை மட்டுமே அங்கீகரிக்கிறது. அதில் ஆன்மா நமது எஜமானர், மேலும் பொருள் உணர்வுக்கும் மனிதனுக்கும் இடமில்லை. நிலையான பிரார்த்தனை என்பது சரியானதை செய்வதற்கான விருப்பம். ஜட புலன்களின் சாட்சியம் முழுமையானதோ தெய்வீகமானதோ அல்ல. எனவே இயேசுவின் போதனைகள், அவருடைய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் மன அறிவியலின் சாட்சியத்தின் மீது நான் எந்த தயக்கமும் இல்லாமல் என்னை நிலைநிறுத்திக் கொள்கிறேன். வேறு எந்த அடித்தளமும் இல்லை. ஜட புலன்களின் மூலம் பெறப்பட்ட அறிவை முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அடிப்படையாக கொண்ட மற்ற அனைத்து அமைப்புகளும் காற்றினால் அசைக்கப்படும் நாணல்களே தவிர, பாறையின் மீது கட்டப்பட்ட வீடுகள் அல்ல. கடவுளின் சக்தி சிறைபிடிக்கப்பட்டவருக்கு விடுதலையை கொண்டு வருகிறது. எந்த சக்தியும் தெய்வீக அன்பை தாங்க முடியாது. மனிதன் கிறிஸ்தவ அறிவியலை முழுமையாக நிரூபிக்கும் போது அவன் பரிபூரணமாக இருப்பான். அவன் பாவம் செய்யவோ, துன்பப்படவோ, பொருளுக்கு உட்பட்டவனாகவோ, கடவுளின் சட்டத்தை மீறவோ முடியாது. எனவே அவன் பரலோகத்தில் உள்ள தேவதூதர்களைப் போல இருப்பான். கடவுள் மற்றும் மனிதனின் உறவுகள், தெய்வீக கொள்கை மற்றும் யோசனை, அறிவியலில் அழிக்க முடியாதவை, மேலும் அறிவியல் எந்த விலகலையும் அல்லது நல்லிணக்கத்திற்கு திரும்புவதையும் அறியாது. ஆனால் கடவுளும் அவர் படைக்கும் அனைத்தும் சரியானவை மற்றும் நித்தியமானவை, அதன் நித்திய வரலாற்றில் மாறாமல் இருக்கும் தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக சட்டத்தை வைத்திருக்கிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன்.
தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில், தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும், பாவத்தை கண்டிப்பதிலும், உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து, எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும், அவரது தலைவருக்கும், மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.